உலகெங்கும் பறந்து வாழும் அன்பு உறவுகளே, நாங்கள் இன்று செல்வச்சத்திரி அந்த வேட்பெருமானை தரிசிப்பதற்கு வந்திருக்கின்றோம். போகின்ற வழியை பாருங்கள். அந்த பால நீளத்துக்கு மக்கள் அலையாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது அந்த பாலத்திலே ஏறி ஆலயத்துக்கு செல்ல இருக்கின்றோம். எம்பெருமானை தரிசிப்பதற்கு அந்த பாலத்தின் வழியே மக்கள் நடந்து வருகின்ற அந்த காட்சியை பாருங்கள். அடியார்களே, நாங்கள் இப்பொழுது சந்நிதியானுடைய முன் வாயிலுக்கு வந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தேர் திருவிழாவிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். விநாயகப் பெருமானுடைய தேரானது இப்பொழுது பின்வீதி வழியே நகருகின்ற அந்த காட்சியை காணுகின்றீர்கள். பாருங்கள், மக்கள் வேல்பெருமானை தரிசிக்க வந்த மக்கள் தரை தெரியாது அங்கே தலைகள் காணப்படுகின்றது. இப்பொழுது செல்வச்சன்னதியானின் அதாவது கந்தப்பெருமான் முருகப்பெருமானுடைய தேர் ஆடி ஆடி இந்த தொண்டமனாறு கரை பிரதேசத்திலே வருகின்ற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். பக்த கோடிகளே, பாருங்கள் இந்த கண்கொள்ளா காட்சியினை. முருகப்பெருமானது தேர் அசைந்தாடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சி, அலை மோதுகின்ற எம்பெருமானின் பக்த கோடிகளை பாருங்கள். அங்கே தெரிகின்ற தேர் ஆறுமுகம் பெருமானுடைய தேர். அங்கே பின்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இப்பொழுது எங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றது. எம்பெருமான் அடியார்களே, ஆறுமுகனுக்கு முன்னாலே பக்தர்கள் பஜனை பாடி வருகின்ற அந்த காட்சியை அழகாக பாருங்கள். பெருமானுடைய அந்த தேர் இப்பொழுது திரும்பி முன்பக்கத்தை நோக்கி நகருகின்ற இந்த வேளையிலே முருகப்பெருமானுக்கும் ஆறுமுகப்பெருமானுக்கும் இடையிலே இந்த பஜனை கொஸ்தியினர் தங்களை மெய்மறந்து பாடல் பாடி வருகின்ற இந்த வேளையிலே தொண்டனமான ஆற்று கரை பிரதேசத்தினாலே இப்பொழுது முருகப்பெருமானுடைய தேரினை தொடர்ந்து
அங்கே ஆறுமுக பெருமானுடைய தேர் பின்தொடர்ந்து வருகின்றது. அன்பர்களே, எம்பெருமானுடைய காட்சிகளை கண்டு எம்பெருமானின் இஷ்ட சித்திகளை பெற்றேகுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். ஏ.கே. தாசன். சந்நிதியானின் ஆலயம் சூழவும் பரிசியாக எண்ணில் அடங்காத காவடிகள் செல்கின்ற அந்த காட்சிகளை பாருங்கள். பறவை காவடிகள் அங்கே வந்து கொண்டிருக்கின்றன. பறவை காவடிகளை தொடர்ந்து கூத்து காவடிகள் அங்கே அந்த பறவை காவடிகளை பின்தொடர்ந்து செல்கின்றன. அங்கே எம்பெருமான் அடியவர்கள் காவடி ஆடி களைத்தமையினாலே அவர்களுக்கு இப்பொழுது நீராதாரம் வழங்கப்படுகின்ற அந்த காட்சியை காண்கின்றீர்கள் பக்த கோடிகளே. ஆறுமுக கந்தனுக்கு இப்பொழுது தேரிலே பஞ்சாலாத்தி காட்டப்படுகின்றது. அந்த கண்கொள்ளா காட்சியினை பாருங்கள் எம்பெருமானுடைய அடியவர்களே. ஆம், அருமுகனின் தேர் அங்கே அசைந்து ஆடி வருகின்றது. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெப்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேள், ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் என்று அந்த அருமுகப் பெருமானுடைய தேர் இந்த தொண்டமனாற்று கரையினாலே அந்த செல்கின்ற அந்த அற்புதமான காட்சி இங்கே எங்கள் கண்களுக்கு விருந்தாக அமைகின்றது பக்த கோடிகளே. ஆம், எம்பெருமான் அடியார்களே, அருவம் உருவமாய் அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் குதித்தனன் உலகமுய்யா. ஆம், அந்த கந்த பெருமான் இப்பொழுது வீதியினுடைய தொண்டமனாற்று கரை வீதியினுடைய மூளை பிரதி திரும்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை காண்கின்றீர்கள் பக்த கோடிகளே. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற முப்பெரும் சக்திகளை உடைய அந்த கந்த பெருமான் இன்று செல்வ சந்நிதியிலே பக்த கோடிகள் மத்தியிலே அலை அலையாக அணிதிரண்டு நிற்கின்ற பக்த கோடிகள் மத்தியிலே அந்த தேரேறி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியினை கண்டு கொண்டிருக்கின்றோம்.
பாருங்கள், அங்க பிரதட்சம் செய்கின்ற அந்த ஆண்களையும் அடி அளிக்கின்ற அந்த பெண்களையும் எவ்வளவு நீண்ட வரிசையாக அந்த 10 கோடிகள் அங்க பிரதர்சனம் செய்து கொண்டும் அடிகளித்துக் கொண்டும் வருகின்ற அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டு இருக்கின்றீர்கள். எம்பெருமானுடைய அடியவர்களே, பெருமான் அடியார்களே, முருகப்பெருமானுடைய தேர் அங்கே இருப்பிடத்திலே சென்றடைந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து அங்கே ஆறுமுகப்பெருமானுடைய தேரும் அந்த இருப்பிடத்தை சென்றடைவதற்கு அங்கே நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எம்பெருமான் அடியார்களே, இரு தேர்களும் அங்கே தங்களுடைய முடிவிடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. பக்த கோடிகளே, கண்டு எம்பெருமானின் இஷ்ட சித்திகளை பெற்றுகுமாறு இருகரங்கூப்பி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். Come
முருகப்பெருமானுடைய தேரும் ஆறுமுகப்பெருமானுடைய தேரும் இங்கே இருப்பிடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. எம்பெருமானுடைய 3 தேர்களும் ஒரே நேரில் இருக்கின்ற அந்த காட்சி இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய அடியவர்களே, பகுதியிலே தமது கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற சாரணியர்களையும் எங்களுடைய இலங்கையினுடைய போலீஸ் பிரிவினரையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. வேண்டியிருந்தால் இந்நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். முதலாவது ரதத்திலே ஏறி வந்த அந்த வேல்பெருமானுடைய தோற்றத்தை அழகாக பார்க்கின்றீர்கள் பக்த கோடிகளே. வேல்பெருமான் அந்த தேரிலே இருக்கின்ற காட்சி இங்கு அழகாக தெரிகிறது. இந்த சனத்திரளல் மத்தியிலும் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலும் இந்த காட்சி இங்கு துல்லியமாக காண்பிக்கப்படுகிறது. பக்த கோடிகளே, கண்டு வேல்பெருமானுடைய தரிசனத்தை பெற்று வாழ்விலே பல வசதிகளையும் பெற்று சந்தோஷமாக இந்த மண்ணில் நாம் வாழ்தல் வேண்டும் என்பது நமது விதிமுறை. அதற்கமைய எங்கள் எல்லோருக்கும் இன்று செல்லத்தினதியான் நல்லருள் புரிகின்றான். நிறைவேற்றி அடியளித்து அங்க பிரதட்சணம் செய்து உட்செல்லுகின்ற அந்த அடியார்களுடைய அந்த நீண்ட வரிசை இப்பொழுது எங்களுடைய தரிசனத்துக்கு இங்கே காண்பிக்கப்படுகின்றது. நீண்ட வரிசையிலே அந்த அடியார்கள் ஆலயத்தின் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு தேங்காய் உடைத்து தமது நிவர்த்தி கடனை நிறைவேற்றுகின்ற அந்த அன்பர்களுடைய காட்சியை கண்டுகொள்ளுங்கள் பக்த கோடிகளே. நாம் இப்போது செல்லச்சன்னதியான் ஆலய முன்பக்கத்திலே நிற்கின்றோம். நிவர்த்தி கடன்களை நிறைவு செய்த அந்த பறவை காவடி எடுத்த அந்த அடியவர்கள் இப்பொழுது பறவை காவடிகளை இந்த ஆலயத்தின் முன்னாலே வந்து தங்களுடைய நேர்த்தியை முடித்து அந்த காவடிகளை இறக்கின்ற காட்சி இங்கே தெரிகின்றது. இதுதான் எம்பெருமான் செல்வச் சென்னதியானுடைய ஆலய முகப்பு தோற்றம். நன்றாக பாருங்கள் எம்பெருமானுடைய அடியவர்களே. ஓம் முருகா என்று அங்கு எங்களை வரவேற்கின்றது அந்த ஓம் என்னும் பிரணவ முருக நாமம். பெருமான் செல்வச்சன்னதி கந்தனது இந்த தீர்த்த தடாகம் இதிலே அழகாக கம்பீரமாக அந்த தாமரை மலரிலே எம்பெருமான் வீற்றிருந்து தீர்த்தமாடுகின்ற அந்த காட்சி, அந்த தீர்த்த தடாகத்தை நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மெய்யடியார்களே,
செல்வச்சந்நிதியானின் அண்ணன் விநாயகப் பெருமானுக்கு இப்பொழுது தேரிலே கற்பூர தீபாராதனை நிகழ்கின்ற அந்த காட்சியை காண்கின்றீர்கள் பக்த கோடிகளே. வேல்பெருமானுடைய அந்த அழகான தோற்றம் இங்கே காட்சி தருகின்றது. செல்லச்சன்னதியான் கந்த வேல்பெருமான் அங்கே ரதத்திலே உட்கார்ந்திருக்கின்ற அந்த காட்சி இங்கே கண்கவர் காட்சியாக இருக்கின்றது. மெய்யடியார்களே, ஆலப்பட்டியை சேர்ந்த கலைச்செல்வன் என்பவர் அவருடைய மனைவி நாகேந்திரனும் தேடியவண்ணம் உள்ளனர். பரிந்துரை பிரதேச இலவச ஆலப்பணி அழைக்கப்படுகிறது.